டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். வரும் மே 4 தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். திராவிட கட்சிகள் மறைந்து புதிய கட்சி உதயமாகன தாவேக ஆதரவு வச்சுமா சொல்லியிருக்காரு. அவருக்காக நாங்கள் பரிதாபப்படுகின்றோம். அவர் தான் சொல்றாரு, இப்படி திமுக வெற்றி பெறும்னு சொல்லவங்கள நல்ல மருத்துவர்களுக்கு போய் அவரை பார்க்க சொன்னாங்க. அவரு தான் முதல்ல மருத்துவர்கிட்ட போவாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா திராவிடம் இல்லாத ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் இல்லை. 2 கட்சி தமிழ்நாட்டில் சொன்னிச்சு. ஒன்று பாஜக சொன்னாங்க திராவிடம் இல்லாத தமிழ்நாடுன்னு சொன்னாங்க. இல்லை, திராவிடம் இல்லாத தமிழ்நாடுன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி முன்வைத்தது. கழகங்கள் இல்லாத தமிழ்நாடுன்னு சொல்லி பாஜக சொன்னது. இது போன்று எண்ணற்ற ஆளுமைகள் இந்திய தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து ஆக சிறந்த ஆளுமைகளாக தமிழ் தொண்டாற்றியவர்களாம் திராவிடம் கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் திராவிடத்தோடு தான் அவர்களாம் கடைசி காலத்தில் கரைந்து போனார்கள் என்பதையும், இந்த திராவிட இயக்கத்தை காக்க வந்தார்கள் என்பது வரலாறு. இந்த நாட்டுடைய சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் இருந்தார். காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய மதிப்புமிக்க தலைவராக, தென் தமிழ்நாட்டுடைய பிரிமியராக இருந்தார். அவரே கடைசி காலத்தில் திராவிட இயக்கத்தில் இணைந்துதான் அவர் அந்த அங்கீகாரத்தை பெற வேண்டிய சூழலுக்கு வந்தது. அதே போன்றுதான் தமிழரசு கட்சியின் வைத்திருந்த சொல்லின் செல்வர், சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்கள், அவரும் கடைசி காலத்துல அதிமுகவுடன் திமுகவுடன் இணைந்துதான் களமாடினார். அதே போன்று உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று வாழ்ந்தவர் ஐயா தமிழர் தந்தை ஐயா சி.பா. ஆதித்தனார். அவர் 1967 நாம் தமிழர் கட்சியை கலைத்துவிட்டு திராவிட முன்னேற்றத்தில் நான் இணைகிறேன் என்று சொன்ன போது, உங்க கொள்கை என்ன ஆகுதுன்னா, நான் திமுகவிலிருந்து என்னுடைய கொள்கைகளை வென்றெடுக்க நான் பணியாற்றுவேன் என்று சொன்னார். இதை போன்று இதெல்லாம் உதாரணங்கள். இது போன்று எண்ணற்ற ஆளுமைகள் இந்த மண்ணில் திராவிடத்தை அழிக்க வந்தவர்கள் கடைசியாக திராவிடத்தை காத்தார்கள் என்பதுதான் வரலாறு. அந்த வரலாறை பின் சொன்ன இவர்களும் வந்து இணைவார்கள் என்பது காலத்தின் கட்டாயம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதே போல எஸ்எஸ்சி இன்னைக்கு தயாரிப்பாளர் சங்கத்துல பேசியிருக்கிறாரு. மக்கள் எவ்வளவு ஆர்வமா போய் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்களா? அந்த மாதிரி எல்லாரும் முன் வரணும், அவங்க பையன் ஜெயிப்பான்றத சூசகமா அந்த தயாரிப்பாளர் சங்கத்துல எஸ்எஸ்சி பேசியிருக்காரு. இல்ல, அவர் தந்தையாக தன் மகனுக்காக அவர் படுகின்ற பாடு என்பதெல்லாம் மாற்றுக்கருத்துக்கள். அவர்கள் விரும்புகிறார்கள், ஆனால் அதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா திமுக கட்டமைப்பு என்பது, அந்த கூட்டணி என்பது வலுவான கட்டமைப்பு. 2 கோடிக்கு மேற்பட்ட உறுப்பினர் கொண்ட கட்சி, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி நடத்தினா நீ திமுக, அதுக்கு அடுத்து அதிமுக. திமுகவோட காங்கிரஸ் இருக்கிறது, விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது, மதிமுக இருக்கிறது, 2 பொதுவுடைமை இயக்கம் இருக்கிறது, விடுதலை சிறுத்தைகள் இருக்கு, இந்திய யூனியன் முஸ்லீம் இருக்கிறது, மனிதநேய மக்கள் கட்சி, எஸ்டிபிஐ கட்சி. இப்படி இந்த கட்சிகளுடைய கட்டமைப்பு இதெல்லாம் மாற்றி போடுகின்ற அரசியல் கட்சிகள் அல்ல. இவையெல்லாம் உறுதி கொண்டு இயக்குங்கள். இந்த வாக்குகள் ஒட்டுமொத்தமாக திமுக வருகின்ற போது மகத்தான வெற்றியை திமுக பெறும். அவங்க ஒத்தையில தான் நிக்கிறாங்க, தனியா நின்று அவங்களே 2 இடம் ஜெயிக்கிறது பெரிய கடினம் என்பதுதான் கருத்து கணிப்போட முடிவுகள். 4ஆம் தேதி எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் யாரெல்லாம் மருத்துவமனைக்கு போய் சேர போறாங்க, யாருக்கெல்லாம் சிகிச்சை தேவை என்பது 4ஆம் தேதிக்கு பின்னால் நிறைவாக தெரியும். உறுதியாக சொல்கிறேன், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தலைவர் தளபதி தலைமையில் திராவிட மாடல் ஆட்சி நிச்சயம் 4ஆம் தேதி தொடரும் என்பதில் மாற்றப்பட்டுள்ளது. உங்களுடைய விருப்பப்படி தமிழக முதல்வரா மீண்டும் ஸ்டாலின் அரியணை ஏறினா தமிழகத்துல மதுவிலக்கு கொள்கையை எடுத்துட்டு வர்றதுக்கு உங்க கட்சியின் சார்பில் எதனா அழுத்தம் கொடுக்கப்படுமா? அது எல்லோருடைய விருப்பமும் கூட. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல அந்த மதுவை எடுக்கின்ற போது அதுக்கு மாற்று என்ன? இதுவரையிலும் அவர்கள் போதைக்கு அடிமையா இருக்கிறார். அவர்களுக்கு அந்த ரீஹாபிலிட்டி சென்டர் என்று சொல்ல மறுவாழ்வு முகாமை நம்ம உருவாக்கணும். இது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய பிரச்சனை, இது சமூக பிரச்சனை. இந்த சமூக பிரச்சனை மிகப்பெரிய திட்டங்களோடு தான் இது கொண்டு வந்து, மாற்று ஏற்பாடு இல்லாமல் நீங்க அதை நிறுத்தினீங்கன்னா பல பேர் பைத்தியம் பிடிச்சு சுத்த ஆரம்பிச்சிருவாங்க, கொலை நடக்கும். ஏன்னா அந்த மதுவுக்கு அடிமையானவர்கள் மோசமான சூழல். எனவே மாற்று திட்டத்தை திமுக தலைமையிலான தளபதி தலைமையிலான ஆட்சி நிச்சயம் எடுத்து அந்த மறுவாழ்வுக்கான திட்டங்களை உருவாக்கிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு அவர்கள் செல்வார் என்று நினைக்கலாம். கண்டிப்பா நடக்கும். அவருக்கு ஒன்றும் விருப்பம் கிடையாது இதெல்லாம் இளைஞர் குடிச்சிட்டு விழணும் என்பது. அவரோட விருப்பம் மட்டுமல்ல. அதே போன்று எரிகின்ற நெருப்பு வளையத்தில் ஒரு நெருப்பு மட்டும் எரியாமல் இருந்தால் இது எப்படி? சுத்தி மது கொள்கைகள் பக்கத்துல ஆந்திராவில், பாண்டிச்சேரியில் எல்லா இடத்துலையும் இருக்கின்ற போது இங்க இல்லைன்னா என்ன நடக்கும்? விசசாராயம் குடிச்சிட்டு சாவாங்க. எனவே ஒரு சூழலுக்கு இந்த சமூகத்தை தள்ள வேண்டிய கட்டாயத்தில் ஆட்சி இருக்கிறது. அதை அவங்க புரிஞ்சிருக்கிறாங்க. எனவே மாற்று திட்டத்தை நிச்சயம் மாண்புமிகு தமிழ்நாடு தலைவர் தளபதி அவர்கள் நிச்சயம் வைப்பார். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.